இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம நல்ல டிசைன் கையிலையும் கழுத்துலேயும் வைக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ப்ளவுஸ் தைக்கும் பொழுது எப்போவுமே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் முடித்து வச்சுருங்க. ஃபைனலாக ஷேப்பு பிடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் முடித்து வச்ச எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து ஜாயின் பண்ணால் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் இப்போ கழுத்துக்கு பின்னாடி நம்ம டிசைன் வச்சுட்டு அடுத்து ஒன்று ஒன்றா முடிச்சிடலாம். இப்போ இந்த டிசைனை நம்ம நெக்கில் சுற்றி வைக்கலாம். அதுக்கு இந்த துணி வந்து ரொம்பவே வழுக்கிற துணியாக இருக்குது இல்லையா, அது மேலே நம்ம வைக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம இந்த கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸில் இந்த ஷைனிங் பகுதியில் இந்த பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கிட்டு வந்து செய்யலாம். இப்படி அயன் பண்ணும்பொழுது நீங்கள் துணி மேலே வச்சு அயன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி துணிகள் வந்து உடனடியாக சூடுபட்ட உடனே சுருங்கிடும். அதனால் நீங்கள் இப்படி திருப்பி வச்சு அயன் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இல்லை நேராக பார்வையில் தான் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி நேராக வச்சுட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அயன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இருக்கிற டிசைன் இவ்வளவு தான். இந்த புடவையோட பார்டரில் இருக்கிற டிசைன் இவ்வளவு தான். சும்மா நம்ம இதை கழுத்தை சுற்றி ஒரு பூவாக அப்படியே கொடுத்துடலாம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்டாக இந்த பூவெல்லாம் வரணும்னு இல்லை, ஏன்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ டீப்பாலாம் செய்ய முடியாது. இதை சுற்றி நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி டோரி செஞ்சு வச்சு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த டிசைன் கொஞ்சம் அப்படி மேலே தெரிகிற மாதிரி உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்யுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த டிசைன் வந்து பாதியாக கட்டாக இருக்குது இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இது ரெண்டையுமே அப்படியே மேட்ச் பண்ணி கொஞ்சம் இது மேலே வச்சு தச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 5 போதும்னு நான் நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு முழு டிசைனாக கிடச்சிரும். இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இது முழு டிசைனாகவும் கிடச்சிரும். சரியா? ஆனால் இது 5 போதும். இப்போ இது போல் நம்ம இந்த டிசைனை எல்லாம் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கழுத்தில் ஒரு தையல் போட்டு இந்த 2 துணியை நகராத மாதிரி தையல் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் அழகாக ஒரு பின் பண்ணிவிட்டு இதை சுற்றிலுமே தையல் போட்டு விடுங்க. பிறகு நம்ம அதுக்கு மேலே இருக்கிற மிச்ச துணியில் நம்ம டோரி செஞ்சோம் அதை சுற்றியும் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு கையில் வந்து இந்த மாதிரி ஜரி லேஸ் அவங்க கொடுத்துருந்ததால உங்களுக்கு இன்னமும் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சோங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜரிகை இதுவும் நீங்கள் அந்த சுற்றி கொடுத்துக்கலாம். சரியா? நம்ம ஜரியையும் கொடுத்துக்கலாம் இதில். இப்போ நீங்கள் தைக்கும் பொழுது மேலே நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு இடத்த விடுங்க. அல்லது நம்ம லேஸை கூட இந்த மாதிரி ஜரி லேஸ் கூட வைக்கலாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் இங்கே இடத்த விடணும். விடாமல் நீங்கள் நெருக்கமாக வச்சுட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து பாதிக்கு மேலே நமக்கு ஸ்டிச்சிங்கில் போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லாவே ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட இறக்கி வைங்க. ஒரு ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து என்ன வேணால் டிசைனை அதுக்கு தேவையாக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ நொடிக்கு நொடி வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை விட இப்படி வைக்கலாம், அதை விட அப்படி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கற்பனை திறன் இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதிகமாக நம்ம டிசைன்களை யோசிக்க முடியும். இதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, தப்பாக நினைக்காதீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை பாருங்கள், கட்டாயமாக அதில் இருக்கிற அத்தனை டிசைனுமே இப்போ வர டிசைனுங்க தான். அதனால் நமக்கு வந்து அதில் பார்த்தோம்னாலே அது நம்மளே வந்து மனசுக்குள்ளே கலர் இமேஜினேஷனும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பொதுவாக ஹீரோயின்கள் போடுற இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப பழைய படங்கள்லாம் எம்ஜிஆரே வந்து போட்டிருப்பார். பெட்டல் ஸ்லீவெல்லாம் ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன், கலையரசின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அந்த இதுவும் போட்டிருப்பாங்க. இப்போ போடுறாங்க இல்லையா டைட்ஸு, பசங்க கேர்ள்ஸ் போடுறாங்க லெக்கிங்ஸ், அதெல்லாம் கூட அந்த படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய படங்களில் லெக்கிங்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து சரோஜா தேவிமா நிறைய போட்டிருப்பாங்க. அவங்க படம் தான் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் ரொம்பவே ஃபேஷனபிளாக அப்போவே பழைய படங்கள்லேயே அவங்க போடுற மாதிரி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா தான் லேஸ் வந்து அழகாக இருக்கும். ரொம்பவே மெல்லிஸாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இந்த எட்ஜஸ் எல்லாம் நமக்கு மறையணும்னா பட்டையாக நம்ம வச்சோம்னா தான், இந்த தையலுக்கு மேலே வச்சோம்னா இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் தைக்கும் பொழுது நமக்கு இந்த பிசிறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து சில பேர் வந்து இந்த கழுத்தோட பீஸை அப்படியே தச்சுட்டு சிசர் கட் போட்டு அப்படியே திருப்பி மடித்து தைச்சிருவாங்க. பொதுவாக நான் அப்படி தைக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு பிரியப்பட்டிங்கன்னா அப்படி தைச்சிட்டு கூட நீங்கள் இந்த டிசைன் வைக்கலாம். எனக்கு வந்து அதில் அந்த அளவுக்கு எனக்கு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி தோணாது. அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அது கொஞ்சம் நமக்கு அந்த சிசர் கட் போடுற இடங்கள்ன்றதுனால ரொம்பவே அந்த இடத்துல துணியும் இல்லாததால் சீக்கிரமாக பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதால நான் அந்த முறையை பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஒரு பீஸ் வச்சு தைச்சி தான் ஒரு 5 நிமிஷம் அதிகம் ஆகும். அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதனால் இப்படி தான் வச்சு தைப்பேன். நான் என்னென்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேறு எதுவும் மாற்று இதுவாக சொல்கிறது இல்லை. எடிட்டிங் பண்ணும்பொழுது எங்கள் பெரிய பையன் பண்ணும்பொழுது ஒன்றும் சொல்ல மாட்டான், சைலண்ட்டாக பண்ணிவிடுவான். சின்ன பையன் மட்டும் எப்போவுமே கேலி பேசுவான். ஏன் எப்போ பார்த்தாலும் சரோஜா தேவிமாக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். அது வேறு ஒன்றும் இல்லை, நாம் எதை பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து நம்மளோட கற்பனை திறன் வருது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கு பயனாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். தப்பாக நினைக்க வேண்டாம். இதுலேயும் நம்ம சிசர் கட் பண்ணுறோம், ஆனாலும் இங்கே நமக்கு எக்ஸஸாக இந்த துணி நம்ம திரும்ப இங்கே ஃபோல்டு பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை பின்பக்கம் நம்ம மடித்து வைப்போம். அதனால் நிறைய வேலைகளில் இந்த இடங்கள் வந்து இந்த மாதிரி துணிகள்லாம் இருக்கும்பொழுது அவ்வளோ எளிதாக வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ நம்ம இந்த லேஸை வைப்போம். இது ஓரளவுக்கு நமக்கு அடர்த்தியாக தான் இருக்குது. முதல்ல நம்ம இந்த பூக்களை எல்லாம் நிரப்பிட்டு அதுக்கப்புறமா கழுத்துக்கு கொடுத்துக்கலாம். கழுத்துக்கு கொடுக்கணும்னா நீங்கள் முன் கழுத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும்னா நீங்கள் இந்த எட்ஜில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ரைட் சைடில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பிசிறு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதெல்லாம் மட்டுமே கட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு பண்ணிங்கனாலும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் இடையில் வந்து ரொம்ப தேவையில்லாமல் நிறையெல்லாம் கட் பண்ணணும்னு இல்லை. இதை நீங்கள் வச்சு முடிக்கிற இடத்துல முடிக்கிற அந்த பீஸை கொஞ்சம் உள் பக்கமாக மடித்து வச்சுருங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு வெளியே வராது. எப்போ வைக்கணும்னாலும் நீங்கள் லேஸ் வைக்கும் பொழுது விரிவான பகுதியில் தான் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கணும். உள்ளே இருக்கிறது குறுகலான பகுதி, வெளியே இருக்கிறது தான் விரிவான பகுதி. இப்போ நீங்கள் விரிவாக இருக்கிறத சமமாக தைச்சிட்டிங்கன்னா உள்பக்கம் இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுருங்கி உங்களுக்கு வழி கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே இப்படி உள்ளே வச்சிடாதீங்க. உள்ளே வச்சு பண்ணிங்கன்னா கட்டாயமாக இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் விரிவடையும் பொழுது இங்கே நீங்கள் சமமாக இழுத்தே வச்சுட்டீங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு விரிவடையாமல் சுருக்கம் வந்துடும். அது ஒரு காரணம். அப்புறம் நீங்கள் வைக்கும் பொழுது லேசை எக்காரணம் கொண்டும் இழுக்காதீங்க, கொஞ்சம் தளர்ச்சியாகவே வைங்க. தளர்ச்சியாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் நம்ம வைக்கிற இடத்துல மட்டும் எம்போசிங் மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே தளர்ச்சியாக அதை வைங்க. கட்டாயம் 2 ஓரங்கள்லையும் போடுங்க தையலை. நிறைய தோழிகள் வந்து இதை கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி நீங்கள் வைக்கும் பொழுது வளைஞ்சி வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இதை சொன்னேன். இப்போ நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம் இல்லையா, நீங்கள் பிசிரோட அதை வந்து முடிக்க வேண்டாம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிடுங்க. அந்த கட் பண்ணின பீஸை சரியாக உள்நோக்கி மடிச்சுட்டு இது மேலே நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பீஸரும் வெளியே தெரியாது, இதுவும் வெளியே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பிசிரோட எண்டில் தையல் போடுங்க, நம்ம மடித்த பகுதியோடது. இப்போ நீங்கள் இதை சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக சரியாகவே உட்காரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வளைஞ்சு சரியாகவே உட்கார்ந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நம்ம இந்த 5ஐயும் முடிச்சுக்கலாம்.
இப்போ இதுக்கு மேலே நாம் இந்த நெக்கை அப்படியே உள்ளே வச்சு மடிச்சுட்டு அது மேலேயே நம்ம வைக்க போகிறோம். இப்படி வைக்கும் பொழுது நீங்கள் ரைட் சைடில் மட்டும் முடிக்கிற தருவாயில் இப்படி மடிச்சுட்டு முடிக்கிறீங்க இல்லையா, இப்படி முடிக்கும் பொழுது உங்களுக்கு முன்கழுத்துக்கு தேவையான அளவுக்கு அந்த கழுத்தோட லென்த்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு அதை எடுத்து நம்ம அப்படியே முன்னாடி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம அதே சிஸ்டம் தான். அவுட்டரில் தான் ஃபஸ்ட்டு விரிவான இருக்கிற பகுதியில் வெளியே தைச்சிருங்க, அதுக்கு பிறகு உள்பக்கத்தில் தைக்கலாம். இப்போ நீங்கள் அந்த உள் துணி ஹெம்மிங்கும் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு அதுக்கு மேலேயே தையலும் வந்துடுது. நிறுத்திட்டேன் பாருங்கள், எண்டு வரைக்கும் போகலை. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதை பண்ணின பிறகு அதுக்கு பிறகு இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ கை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம கைக்கு போட்டு வச்சுருந்த இந்த நாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டையும் அப்படியே சமமாக வச்சு இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். மடித்தோம்னா நமக்கு ஒன்று ஒன்றா மடித்து செய்யுங்க. மடிக்க வேண்டாம் நேராக அப்படின்னு சொல்லினா நீங்கள் ஒரு ஸ்கேலில் இதுக்கும் அதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கூட வெட்டுங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் எது செஞ்சாலும் பயப்படுவீங்க, அதுக்காக தான். பயந்தோம்னா எதுவுமே வராதுங்க. கொஞ்சம் தைரியமாக செய்யுங்க, எது செஞ்சாலுமே கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. நமக்கு தைரியம் குறையும் பொழுது கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டும் குறைஞ்சிரும். அதுதான் முக்கியமாக நான் அடிக்கடி உங்களுக்கு தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நமக்கு தைரியமாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக தன்னம்பிக்கையும் போயிடும். மேலேயா உள்ளேயா அப்படின்றத பார்த்து வைங்க. கேமராவில் தெரியுதோ என்னமோ, ஷைனிங்ன்றதால நான் கிட்ட பார்க்குறதுல சரியாக தெரியுது. இப்போ நம்ம அந்த எக்ஸஸாக தேவை அப்படின்ற துணி வெட்டினோம் இல்லையா, அதை தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ்லேருந்து ஒன்று எடுத்தேன், அடுத்து இந்த பீஸ்லேருந்து ஒன்று எடுக்கிறேன். மேலே இருக்கிறத அப்படியே எடுக்கிறேன், எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது இப்போதைக்கு நமக்கு ஒரு தையல் போதும். நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணிவிட்டு அதை டெக்கரேட் பண்ணினோம்னாலே கொஞ்சம் அழகாயிடும். அதுக்கு பிறகு அதை படி தையல்லாம் அதுலேயே சேர்ந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை இப்படியே வெறும் பிளெயினாக வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கட்டாயமாக ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க, அது நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம லைனிங்கில் வச்சு திருப்பிக்கலாம். நமக்கு அந்த லேஸ் வேறு வைக்கணும் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸோடு சேர்ந்த லேஸ் இருக்குது இல்லையா, அதை வைக்கணும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணி திருப்பி மடித்து தைச்சிப்போம். இப்போது இந்த பார்டரை நம்ம சம அளவில் வெட்டிட்டு இதில் அப்படியே இந்த ஓரம் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ரெண்டு ஓரமுமே நாம் மடித்து தான் வைக்கணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. மடித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த பார்டரை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது இந்த நம்ம ஜாயின் பண்ணின இடம் தெரியாமல் ஓரளவுக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த லேஸையே இந்த பார்டரோட கணக்கு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்கணும்னு இல்லை, இந்த பார்டருக்கு கொஞ்சம் பாதியில் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு பக்கமுமே வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இந்த நம்ம ஜாயின் பண்ணின இடம் தெரியாது, அல்லது தெரிஞ்சாலும் அதுவே ஒரு டிசைனாகவும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த நெக்கில் நம்ம கொடுத்த மாதிரியே டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா உங்களுக்கு அந்த கிளாத்லேயே மீதி இருந்தாலும் நீங்கள் அந்த இன்னொன்று வேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அது மாதிரியே வச்சு நம்ம அந்த மாதிரி கூட இந்த லேஸையை நம்ம கொடுத்து இன்னமுமே டெக்கரேட்டிவாக ஆக்கலாம். அப்படி பீஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க. இப்போ இந்த மாதிரி பீஸ் இல்லை,
நம்ம எப்படி அதை மேட்ச் பண்ணலாம். ஒரு கையில் இப்போ இது வந்து ரைட்டில் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுப்போம், லெஃப்ட்லேயும் நம்ம இதே மாதிரி டிசைன் வேணும்னா நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் இந்த பூவை வைக்கும் பொழுது கட்டாயமாக இந்த கீழே வைக்க வேண்டிய அளவை கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வைங்க. மேலேயும் ரொம்ப ஏற்றிட்டோம்னா இந்த இடத்துல அடிப்படும் இல்லையா, நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இதையும் அதையும் சேர்த்து பார்த்து அளந்து வைங்க. இப்போ அந்த கேன்வாஸ் இருக்கிறதால ரொம்பவே ஸ்டிஃபாக நமக்கு அந்த இடம் பிடிச்சு தைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு கையில் இது மாதிரி டிசைன் வச்சிட்டோம். இன்னொரு கையில் நம்ம இது லெஃப்ட்டுக்கு கொடுத்தாலும் அந்த டிசைன் இல்லைன்னா உங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சென்டர் கிளாத்தை எடுக்காமல் உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்காத பட்சத்தில், இந்த டிசைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டிசைனில் நீங்கள் கழுத்தை சுற்றி கொடுத்தீங்களோ அது கிடைச்சா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கிடைக்காத பட்சத்துலேயும் நமக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த கலரில் எடுக்காதீங்க, இந்த கலரில் எடுத்து அதை அதே மாதிரி திலகம் ஷேப்பில் நமக்கு என்ன ஷேப் இருக்கோ அது மேலே அப்படியே அளவு வச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு பேப்பர் கேன்வாஸில் அப்படியே இதை சுற்றி நம்ம இது ஒரு பீஸ் எடுத்து நம்மளால் அயன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அப்படியே வச்சு இதில் சுற்றி தச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே இதில் வச்சு தச்சுப்போம். அதில் எப்படி எந்த அளவில் வச்சோமோ அதே மாதிரி சென்டர் பார்த்து வைங்க. இப்போ இதில் நம்ம இதை வச்சு மேட்ச் பண்ணும் பொழுது நிஜமாகவே நமக்கு அங்கே ஒரு அந்த டிசைனே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதே பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இப்படியேவும் செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு இந்த மாதிரி இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக மாறி இப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.